எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, தருமபுரி சட்டமன்ற தொகுதியோட அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2021-22. தருமபுரி நகராட்சியில் வார்டின் 1 மதிவன்பாளையத்தில் கொட்டாய்மேடு பகுதியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல். இது செலவு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா. அடுத்து வந்து தருமபுரி நகராட்சி 12வது வார்டில் உழவர் தெரு நடேசன் தெருவில் மினி டேங்க் அமைத்தல். அது வந்து 1,50,000 ரூபா. அடுத்து வார்டு 12 உழவர் தெரு மெயின் சாலைக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல். அது பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. அடுத்து வார்டு 13 பெனாகம் ரோடு குமாரசாமிப்பேட்டை சிட்னி பழனி வீடு அருகில் மினி டேங்க் அமைத்தல். அது வந்து 1,50,000 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 12வது வார்டில் பெனாகம் ரோடு குமாரசாமி சிட்டு முனுசாமி மளிகை கடை அருகில் உள்ள ஆழ்துளை கிணறுக்கு மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல். 1,50,000 ரூபா. அடுத்து வார்டு 15 அப்பாவு நகர் 11வது கிராஸ் அசோகன் வீடு அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றுக்கு மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல். அது வந்து 1,50,000 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்டின் 33 அண்ணா சரகம் சகாதேவன் வாத்தியார் தெரு பகுதியில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டாருடன் கூடிய மினி டேங்க் அமைத்தல். இது வந்து 2,50,000 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 45 செட்டு. இது பார்த்தீங்கன்னா 5,91,435 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் ஜருகு அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் கால்நடை மருத்துவமனை மற்றும் கிரிவீடு வரை குடிநீர் பைப்லைன் அமைத்தல் 1 லட்ச ரூபா. இது வந்து மானிதளி பஞ்சாயத்தில். அடுத்து நல்லம்பள்ளியில் ஏலகிரி பஞ்சாயத்தில் பழனிகவுண்டன் கோட்டை கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. அடுத்து ஏலகிரியில் மாட்டுக்காரனூர் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து நாகர்கோவில் பஞ்சாயத்தில் வந்து குமாலப்பட்டி சவுக்கு வீட்டு கொட்டாய் கிராமத்தில் ஆழ்துளை கிணறு மற்றும் பைப்பைப் அமைத்தல் 1 லட்ச ரூபா. அடுத்து வந்து மாதியமங்கலம் பஞ்சாயத்தில் ஆவரங்காட்டூர் சரவணன் வீடு முதல் மயானம் வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. அடுத்து தடங்க பஞ்சாயத்தில் பெருமாள் கோயில் மேடு பகுதி ஓகே சுப்பிரமணியம் வீடு முதல் சக்தி வீடு வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து திண்ணலி பஞ்சாயத்தில் தினப்படி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. அடுத்து பூதனஹள்ளி பெருமாள் கோயில் அருகில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மின்மோட்டருடன் மின் டேங்க் அமைத்தல் 2,30,000 ரூபா. அடுத்து நார்த்தம்பட்டி புது கிராமத்தில் 110 மீட்டர் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2 லட்ச ரூபா. அடுத்து நார்த்தம்பட்டி காந்திநகர் கிராமத்தில் 200 மீட்டர் சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்ச ரூபா. அடுத்து இண்டூர் பஞ்சாயத்தில் இண்டூர் அரசு மருத்துவமனை முதல் தருமபுரி பெண்ணாகரம் சாலை வரையுள்ள மண் சாலையை தார் சாலையாக அமைத்தல் 15 லட்ச ரூபா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையம்புதூர் பஞ்சாயத்தில் கோம்பை கிராமம் கீழ் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்ச ரூபா. அடுத்து பாளையம்புதூரில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் பாளையம்புதூர் கிராமத்திலேயே அதுவும் 3 லட்ச ரூபா. அடுத்து சிவாடி பஞ்சாயத்தில் ஊத்துப்பள்ளம் ஆலமரத்து குட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,50,000 ரூபா. அடுத்து மானிதளி பஞ்சாயத்தில் மேல்பொறிக்கல் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 3 லட்ச ரூபா. அடுத்து மானிதளி பஞ்சாயத்தில் பரிகம் பெரிய கிணறு பள்ளம் செல்லும் சாலையில் தடுப்பு சுவர் அமைத்தல் இது 4 லட்ச ரூபா. அடுத்து மானிதளி பஞ்சாயத்தில் குறும்பட்டியான் கொட்டாய் காட்டுள்ள பகுதியில் அமைந்துள்ள பகுதியில் கீழ் ஆழ்துளை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 1,20,000 ரூபா. அடுத்து தலவாயலி பஞ்சாயத்தில் மாரியம்பட்டி பள்ளப்பட்டியான் கொட்டாயில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் அது வந்து 2,30,000 ரூபா. அடுத்து பொம்மசமுத்திரம் பஞ்சாயத்தில் பிஎஸ் அகரகாரம் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 3 லட்ச ரூபா. பாலவாடி பஞ்சாயத்தில் பைரான் கோட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 1 லட்ச ரூபா. அடுத்து பேட்ரலி பஞ்சாயத்தில் பேட்ரலி மாரியம்மன் கோவில் அருகில் ஏற்கனவே உள்ள ஆழ்துணை கிணற்றுக்கு மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 1,50,000 ரூபா. அடுத்து சோமநல்லி பஞ்சாயத்தில் வனத்துக்கோட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,30,000 ரூபா. அடுத்து சோமநல்லி பஞ்சாயத்தில் கோரப்பள்ளி புல்லாண்டிக்கோட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,30,000 ரூபா. அடுத்து நாகர்கோவில் பஞ்சாயத்தில் கும்பலப்பட்டி முனியப்பன்கோட்டை கிராமத்தில் ஏற்கனவே உள்ள மினி டேங்க் ஆழ்துணை கிணறு அமைத்தல் 80,000 ரூபா. அடுத்து வந்து பங்குனத்து பஞ்சாயத்தில் வந்து ராஜகோள்ளி கோழிமுகன் கோட்டை கிராமத்தில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மோட்டாருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,30,000 ரூபா. அடுத்து பங்குனத்து பஞ்சாயத்தில் கவுண்டன்கோட்டை கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டாருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,30,000 ரூபா. அடுத்து அதியமான் கோட்டை பஞ்சாயத்தில் அதியமான் அறிஞர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 45 செட்டு 5,91,390 ரூபா. அடுத்து பாலவாடி பஞ்சாயத்தில் பாலவாடி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்க 45 செட்டு இதுவும் 5,91,390 ரூபா. அடுத்து பண்டலி பஞ்சாயத்தில் பண்டலி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்க 50 செட்டு 6,57,100 ரூபா. அடுத்து ஏலகிரி பஞ்சாயத்தில் ஏலகிரி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்க 45 செட்டு 5,90,300. இப்போ பார்த்தீங்கன்னா 2021-22 நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலிமா வந்த நிதி 3 கோடியில்
இவங்க செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1,80,76,270 ரூபா. அப்போ மீதமுள்ள 1,19,23,730 ரூபா எங்கே அப்படிங்கிற கேள்வி வரும். அதை எந்த எந்த நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சாங்கிறது எந்த ஒரு கணக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட இணைப்பக்கத்தில் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, மக்கள் வந்து கண்காணிங்க. தயவுசெய்து மக்கள் எல்லாம் கண்காணிங்க. ஒரு எம்எல்ஏ வந்து வாங்கின அந்த நிதியில் என்னென்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு நலத்திட்டம் என்ன செய்கிறாங்கிறது தயவுசெய்து கண்காணிங்க. இனிமேலாவது வருங்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022, 23 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதியாண்டில் அரசாங்கம் கொடுத்த 3 கோடியில் தருமபுரி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் அந்த பணத்தை என்னென்ன நலத்திட்டங்கள் செலவு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு பார்ப்போம். அதாவது 2022, 23 நிதியாண்டோட கணக்கு இது. பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரியில் வந்து கொல்லாளி பஞ்சாயத்தில் சாய்பாபா கோவில் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல், அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. அடுத்து வந்து லக்கிம்பட்டி ஊராட்சியில் நந்தி நகரில் குடிநீர் பைப் அமைத்தல் 2 லட்ச ரூபாய் அடுத்தது. அடுத்து சுவாகத்தூர் பஞ்சாயத்தில் சத்யாநகர் மாதேனி வீடு முதல் பெண்ணாகரம் மெயின் சாலை வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் எத்தனை மீட்டர் குறிப்பிடல 2 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கிம்பட்டி ஊராட்சியில் பிடமனேரி மாரியம்மன் கோயில் தெருவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், இது எத்தனை மீட்டர் குறிப்பிடல 10 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்டாதினஹள்ளி பஞ்சாயத்தில் எட்டியானூர் கிராமத்தில் சாமிகானூர் சாலை முதல் பெரியாண்டவர் கோயில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல், இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா. அடுத்து நல்லமல்லி ஒன்றியத்தில் மானியதளி பஞ்சாயத்தில் கடத்திக்குட்ட பெருமாள் கோயில் அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டாருடன் மினி டேங்க் அமைத்தல், இது பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபா. அடுத்து வந்து சாமிசெட்டிப்பட்டி பஞ்சாயத்தில் சாமிசெட்டிப்பட்டி கிராமத்தில் ரைஸ் மில் முதல் சாமிசெட்டிப்பட்டி வரை கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், எத்தனை மீட்டர் குறிப்பிடல, இது பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா. அடுத்து வந்து நல்லமல்லி ஊராட்சியில் சாமிசெட்டிப்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல், மொத்தமாக நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியம் சாமிசெட்டிப்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 6,50,000 ரூபாய், எத்தனை மீட்டர்லாம் குறிப்பிடல. அடுத்து நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியத்தில் சாமிசெட்டிப்பட்டி ஊராட்சி எருமைப்பட்டி கொட்டாய் கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல், எத்தனை மீட்டர் குறிப்பிடல, இது வந்து 3 லட்ச ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் லக்கிம்பட்டி ஊராட்சி லக்கிம்பட்டி பகுதியில் சனத்குமார் நதியாற்றின் குறுக்கே அமைந்துள்ள பொன்மலை தடுப்பணையின் மேல் பகுதியில் முனியப்பன் கோவில் அருகில் பக்கவாட்டு சுவர் அமைத்தல் 10 லட்ச ரூபா கோவிலுக்காக. அடுத்து வந்து தருமபுரி நகராட்சியில் அதிகமான அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் அமரும் 43 செட் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வழங்கல், இது பார்த்தீங்கன்னா 5,93,142 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் அதியமான்கோட்டை ஊராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கலையரங்கம் கட்டுதல் ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கடத்தூர் ஊராட்சியில் கடத்தூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய மாணவருக்கு டெஸ்க் பெஞ்ச் வந்து 42 செட்டு, இதில் பார்த்தீங்கன்னா 5,79,348 ரூபா. அடுத்து வந்து நல்லமல்லி ஒன்றியத்தில் சாமிசெட்டிப்பட்டி ஊராட்சி சுரங்கப்பன் புதூர் முதல் கொப்பரை டேம் வரையில் சாலையை, அதாவது கரியானூர் வழி தார் சாலையாக தரம் உயர்த்தல், அதுக்கு வந்து 10,05,000 ரூபாய். அடுத்து தருமபுரி நகராட்சியில் தருமபுரி நகர பேருந்து நிலையம் கிழக்கு பக்கத்தில் பயணியர் நிழற்குடம் அமைத்தல், அது பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய். அடுத்து வந்து தருமபுரி நகராட்சியில் தருமபுரி நகர பேருந்து நிலைய மேற்கு பக்கத்தில் பயணியர் நிழற்குடம் அமைத்தல், அதுவும் 20 லட்ச ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. தருமபுரி சட்டமன்ற உறுப்பினருக்கு மேசை கணினி பிரிண்டர் யூபிஎஸ்சி மற்றும் அகண்ட அலைவரிசை கொண்ட இணையதள இணைப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்தல் 16வது சட்டப்பேரவை 2019 முதல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு, லேஸ் பிரிண்டரு, இன்டேங்க் பிரிண்டரு, அடுத்து வந்து யூபிஎஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,50,100. நல்லமல்லியில் வந்து நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியம் தடங்கம் ஊராட்சி அவ்வைநகர் அரசு துவக்கப்பள்ளிக்கு டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வழங்குதல் 36 செட்டு 4,96,584. அடுத்து வந்து நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியம் தடங்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியின் மிகவும் பின்பற்றப்பட்டோர். அடுத்து என்னன்னா நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியம் தடங்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதிக்கு கட்டில்கள் வழங்குதல் 5,03,720 ரூபா ஒதுக்கியிருக்காரு. அடுத்து வந்து நல்லமல்லி ஊராட்சி ஒன்றியம் சாமிசெட்டிப்பட்டி ஊராட்சி கமலநாதன் சாலை முத்துராயன் கோவில் செல்லும் சாலையில் தரைப்பாலம் அமைத்தல், அது வந்து 6,15,000 ரூபா ஒதுக்கியிருக்காப்புல. அடுத்து வந்து நல்லமல்லி பஞ்சாயத்தில் டொக்குபோதநல்லி ஊராட்சி கெட்டுப்பட்டி மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் அருகில் உள்ள ஆழ்துளை கிணற்றிற்கு மின் மோட்டார் மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 1,70,000 ரூபாய். இதில் வந்து இண்டூர் ஊராட்சி இண்டூர் கிராமத்தில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைத்தல் 10 லட்ச ரூபாய் ஒதுக்கியிருக்கிறதுக்கு. அடுத்து இண்டூர் ஊராட்சி நத்தனஹள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைத்தல், அதுக்கு வந்து 5 லட்ச ரூபாய்.
அடுத்து வந்து தளவாய்ப்பள்ளி பஞ்சாயத்தில் கொணப்பள்ளம் கொணப்பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதல் கணேசன் வீடு வரை குடிநீர் குழாய் அமைத்தல் 1,50,000 ரூபாய். அது டொக்குபழனி பஞ்சாயத்தில் வந்து பரங்கிமரத்துப்பட்டி கிராமத்தில் துர்காளியம்மன் கோவில் பகுதியில் பல்நோக்கு சமுதாய கூட அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். அடுத்து நாகர்கோடல் ஊராட்சி கும்பாலப்பட்டி முத்து வீடு கொட்டாய் கிராமத்தில் சிவன் சாலை அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர் குறிப்பிடல. அடுத்து கம்மம்பட்டி பஞ்சாயத்து செங்கன்காடு சாலை முதல் சேகர் வீடு வரையில் உள்ள சாலையை சிமெண்ட் சாலையை அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். அடுத்து நல்லமல்லி வந்து நார்த்தம்பட்டி ஊராட்சி தம்மனம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 43 செட்டு. இது எவ்வளோன்னா 5,93,140 ரூபாய். அடுத்து நல்லமல்லி பஞ்சாயத்தில் டொக்குபழனி ஊராட்சி கெட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 36 செட்டு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,91,584 ரூபா. அடுத்து கோணங்கிலி பஞ்சாயத்தில் பி அழகரம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 36 செட்டு 4,91,550 ரூபா. அடுத்து நல்லமல்லி மானிதளி பஞ்சாயத்தில் மேலீசல்பட்டி அருந்ததிர் காலனியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் இது வந்து 5 லட்சம் ரூபாய். நார்த்தம்பட்டி ஊராட்சி லலிகம் சாலை கொட்டம்பட்டி பிரிவு சாலையில் 150 மீட்டர் ஸ்பேன் கல்வெட் அமைத்தல் 7 லட்சம் ரூபாய். கல்வெட்டுனா பாலம், ஒரு சிறு பாலம் மாதிரி. அடுத்து நல்லமல்லியில் வந்து நார்த்தம்பட்டி பஞ்சாயத்தில் நார்த்தம்பட்டி கிராமத்தில் கான்கிரீட் கழிவுநீர் கல்வி அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அடுத்து சாமிச்செட்டிப்பட்டி பஞ்சாயத்து கமலத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைக்கு புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மின் மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 2,30,30,000 ரூபாய். அடுத்து அதியமான்கோட்டை பஞ்சாயத்தில் தேவரசம்பட்டி பேருந்து நிலையத்தில் பயணியர் நெல்கூடை அமைத்தல் இது வந்து 5 லட்சம் ரூபாய். அடுத்து ஏஜெட்டி ஊராட்சி தொழில்மையம் அருகில் பயணியர் நெல்கூடை அமைத்தல் இது வந்து 5 லட்சம் ரூபாய். அடுத்து பாகலி பஞ்சாயத்தில் ஈச்சம்பட்டி சாலையிலிருந்து பட்டக்கப்பட்டி வரை தார் சாலை அமைத்தல் 8,05,000 ரூபாய். அடுத்து தடங்கு பஞ்சாயத்தில் நேருநகர் திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 9,50,000 ரூபாய். அடுத்து வந்து தொப்பூர் ஊராட்சியில் ராமதாஸ் நகரில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 2 லட்சம் ரூபாய். எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல. அடுத்து வந்து தொப்பூர் ஊராட்சியில் உம்மியம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல் 1,99,800 ரூபாய். அடுத்து நல்லமல்லி வந்து தொப்பூர் ஊராட்சியில் செக்காரப்பட்டி அரசு துவக்க பள்ளிக்கு டெஸ்க் பெஞ்ச் வழங்குதல் 36 செட்டு 4,96,584. அடுத்து நல்லமல்லியில் அதியமான்கோட்டை பஞ்சாயத்தில் தேவர் ஊத்துப்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல் 1,99,800. அடுத்து நல்லமல்லியில் வந்து பாளையம்புதூர் ஊராட்சி பாளையம்புதூர் துவக்கப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல் 1,99,800. அடுத்து நல்லமல்லியில் வந்து பாகாளி ஊராட்சி தண்டுகாரம்பட்டி கிராமத்தில் இருந்து ஏரிக்கு செல்லும் சாலையில் சிறிய பாலம் அமைத்தல் 7,50,000 ரூபாய். அடுத்து வந்து தடகம் ஊராட்சியில் அதியமான் நகரில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 3 லட்சம் ரூபாய். அடுத்து நல்லமல்லி அதியமான் ஊராட்சி அதியமான் கோட்டை மேல்கோட்டை பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் அருகில் உள்ள ஆழ்துணை கிணற்றிற்கு மின்மோட்டருடன் மினி டேங்க் அமைத்தல் 1,50,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பஞ்சாயத்தில் கழனிக்காட்டூர் அரசு துவக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் 3,56,000 ரூபாய். அடுத்து வந்து இரவைநெல்லி பஞ்சாயத்தில் நெக்குந்தி அரசு நடுநிலைப்பள்ளிக்கு டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வழங்கல் 36 செட்டு இது வந்து 4,91,584. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உரிமை தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலியமா கொடுத்த 3 கோடியில நலத்திட்டங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2,69,12,772. அப்போ மீதம் உள்ள 30,87,228 ரூபா எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து எந்த ஒரு வேலையும் செய்யலைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது எல்லாமே மாவட்ட ஆட்சியில் இருக்கிற நேட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் தான். இப்போ இந்த பணம்லாம் என்ன ஆகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மக்கள் வந்து தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வி கேளுங்க. யாரா இருந்தா என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாரா இருந்தாலும் எல்லாருமே மக்கள் தேர்வு செய்யறவங்க. அப்படிங்கும்போது மக்கள் தான் இங்க எல்லாமே முடிவு பண்ணணும். நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க நமக்கு என்ன நடத்துறவங்க வாங்கி கொடுக்குறாங்கிற நாம தான் சிந்திச்சு சரி, அதாவது சிந்திச்சு செயல்படணும்.